கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் இதை ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்றத விட உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். முதல்ல நான் ஆசைப்பட்டதெல்லாம் கடவுள் இந்த வருஷத்துலயாச்சும் செய்வாரா அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறத விட்டுட்டு, கடவுள் ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்கிட்ட எதிர்பார்க்குற தூய்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுங்க. கான்செப்டாக போய் கடவுளை துதிச்சு அழுது பாடுற அந்த எண்ணத்தை விட்டுட்டு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அதுக்கு பைபிளை முதல்ல டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிறிஸ்டியன் புக்ஸை படிக்கிற பழக்கத்தையும் நீங்கள் உருவாக்கிக்கோங்க. நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு, யார் என்னை அவமானப்படுத்தினாலும் என்ன கேவலமாக பார்த்தாலும் சரி, நான் கடவுளுக்காக நிற்பேன், கடவுளோட உண்மையை நான் சொல்லுவேன் அப்படின்ற தைரியம் உங்ககிட்ட வரணும். ஸோ அதை நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. நான் என் சுற்றி உள்ள மற்றவங்க எல்லாரையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காமல், அதுக்கு பதிலாக என்னை சுற்றி உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் இயேசுவை பற்றி நான் சொல்லணும், பாவத்தினோட விளைவுகளை பற்றி சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த வருஷத்தில் நீங்கள் கால் எடுத்து வைங்க. கடைசியாக என் வேலையில் நான் முன்னேறணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் என் வாழ்க்கையோட பொருளாதாரத்தில் வளரணும் அப்படின்ற எண்ணத்தோடையே நீங்கள் இல்லாமல், இன்னும் என்னோட கேரக்டரை எப்படி நான் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஞானத்தை வளர்த்துக்கோங்க. கடவுளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த 5ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்போது கடவுளை பற்றி நீங்கள் உண்மையாகவே இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கடவுளுக்காக நீங்கள் உண்மையாக வாழ்வீங்க.